இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் இட்லி மாவு இல்லையா? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு முட்டை வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இப்போ நான் போடுற வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து எண்ணெயில் வதக்கியும் போடலாம், அப்படியும் போடலாம். அப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். பச்சை மிளகா வேணாம், வாயில் வரும், பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி வந்து நான் கேரட் சேர்க்குறேன். கேரட் வந்து துருவி சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு கேரட். நீங்கள் வேறு கேபேஜ் சேர்க்கலாம், இல்லை பீன்ஸ் சேர்க்கலாம், கேப்சிகம் சேர்க்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை சேர்க்க போகிறேன். ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்க்குறேன். இது நல்லா ஹெல்த்தியான ஆப்ஷன். ஸோ முருங்கைக்கீரை இல்லைன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து தோசை மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தோசைக்கல் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் அப்படியே போட்டுக்கிறதுனால கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். நீங்கள் இதை வதக்கியும் போடலாம், அப்போ போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அர்ஜென்ட்டாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது செய்கிறதுக்கு. உங்கள் வீட்டில் தோசை மாவு இல்லைன்னா தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது, எப்போ வேணால் செய்யலாம், செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர்